ஏனென்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், என்னுடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கிறார், அவர் எவ்வளவு அதிசயமான தேவன் அப்படிங்கிறது விளங்கிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உலக பொருள்கள் ஒரு பெரிய கவர்ச்சியா இருக்கவே இருக்காது ஒரு மனுஷனுக்கு. இருக்கீங்களா? அதான் காரணம். ஆபிரகாம் வித்தியாசமானவன் ஆயிட்டான். கிளம்பி வந்தான், ஒரு மாதிரி இருந்தான். ஆனா இப்போ சில அனுபவங்கள் அவனுக்கு கிடைச்சிருக்கு, சில காரியங்களை அறிந்து கொண்டான், விசுவாசத்துல வளருகிறான், வேற ஒரு லெவலுக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு தெரியுது, சே இது என்ன பெரிய குவியல், இது சும்மா இந்த 4 ராஜா கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தது. உலகத்தையே தர்றாரு எனக்கு கர்த்தர். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்காக உண்டாக்குனாரு. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏராளம் தாராளமா தரக்கூடிய அவர் கர்த்தர். என்ன செல்வந்தனாக்கினவர் அவர், எனக்கு எல்லாத்தையும் தந்தவர் அவர், எனக்கு இவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுத்தவர் அவர், 4 ராஜாக்களை தோற்கடிக்க ஜெயத்தை கொடுத்த அவர். அவரால் எனக்கு எல்லாம் தர முடியாதா? எல்லாம் தர முடியும். எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். இதை கட்டிக்கிட்டு அப்புறம் அவரை விட்டுறக்கூடாது. அவரை நான் பிடிச்சுக்க போறேன். அவரை பிடிச்சுக்கிட்டேன்னா இதுவும் வரும், இதுக்கு மேலையும் வரும். ஆகவே இதன் மேல நான் கவர்ந்து இழுக்கப்பட போவதில்லை என்கிறத தீர்மானிக்கிறான். என்ன சொல்ல வர்றேன்? இந்த பொருளாசை என்கிறத எப்படி மேற்கொள்ளுகிறது?